The doors are closing. This train is heading to Oliur. Praise Lord, brother. Praise Lord, sister. வாங்க வாங்க, சீக்கிரம் உங்களோட சீட் நம்பர் பார்த்துட்டு உட்காருங்க. பத்திரமா ஒளியூர் போய் சேரணும். இதுவே லாஸ்ட் ட்ரெயினா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் லார்ட். இவ என் ஃப்ரெண்டு லக்ஷ்மி. இவளுக்கு நான் ஜீசஸ் பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். அவளுக்கும் ஜீசஸ் மேல நம்பிக்கை வந்துச்சு பாஸ்டர். அதான் இவ்வளவு நம்மளோட ஒளியூருக்கு வரேன்னு சொல்லி வந்திருக்கா பாஸ்டர். அப்படியாமா? ரொம்ப சந்தோஷம். ஆமா பாஸ்டர், எனக்கு ஜீசஸ்னா ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு நல்லவர் அவரு. நம்மளை காப்பாத்துறதுக்காக இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து அப்புறம் மறிச்சு திரும்ப உயிர் தெரிந்து இப்ப பரலோகத்துல இருக்காராமே. எனக்கு அங்க போகணும். அந்த ஒளியூருக்கு போய் அவரை பார்க்கணும். நித்தியமாக அவரோட இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதனாலதான் நானும் வந்தேன். கண்டிப்பாமா, நீ கரெக்டான ட்ரெயினுக்கு தான் வந்திருக்க. ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கடைசி ஸ்டேஷன் தான் ஒளியூர். நடுவுல எந்த ஸ்டேஷன்லயும் இறங்கிடக்கூடாது. ஏன்னா ஒளியூர்ல தான் எந்த கண்ணீரோ கவலையோ இல்ல, நித்திய சந்தோஷம் தான். ஓகே பாஸ்டர், கண்டிப்பா வேற எந்த ஸ்டேஷன்லயும் இறங்க மாட்டேன். தேங்க்யூ. சரி, எல்லாரும் கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கலாம். அன்பை பத்தி படிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:3, 4, 5 படிங்க. யாவற்றையும் நான் அனாதினம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பை இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. பாத்தீங்களா சிஸ்டர் எப்படி படிச்சேன்னு? எனக்கு என்ன பேஜ்ல என்ன வசனம் பைபிள் இருக்குதுன்னு தெரியும் சிஸ்டர். பைபிளே கரிச்சு குடிச்சிருக்கேன் சிஸ்டர். பாருங்க எப்படி பைபிள பாருங்க, இவ்வளவு அண்டர்லைன் பண்ணி கலரா அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா, பாஸ்டர் கூட படிக்க சின்ன வசனத்தை பாருங்க, ஆல்ரெடி ரெட்ல அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். அன்பை பத்தி வசனம் தெரியுமா? வாவ், ஆமா சிஸ்டர், இப்படி அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்பொழுதும் பைபிளும் கையமா இருப்பீங்க போல இருக்கே சிஸ்டர். எப்படி சிஸ்டர் உங்களுக்கு இப்படி எல்லாம் நேரம் கிடைக்குது? ரொம்ப பக்தியா இருப்பீங்க போல இருக்கே. அது மட்டுமா சிஸ்டர், நான் தான் இந்த சபையிலேயே சூப்பர் சீனியர். எங்க ஃபேமிலி தெரியாதவங்க இந்த கிறிஸ்துவ வட்டாரத்துல இருக்க மாட்டாங்க சிஸ்டர். எனக்கு எப்போதும் என் மனசுல வந்து ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே அப்படிதான் சிஸ்டர் பாடிட்டே இருப்பேன். ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும், பயங்கரமாவும் ஆஞ்சியாவும் தாகமாவும் இருக்கு சிஸ்டர். எனக்கு கேட்கவே புல்லரிக்குது சிஸ்டர். எப்படி சிஸ்டர் இப்படி இருக்கீங்க? ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான பாத்திரமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரோ சிஸ்டர், என்னோட வாட்டர் பாட்டில் உங்களோட சீட்டு கடியில உருண்டு வந்துடுச்சு, கொஞ்சம் அதை எடுத்து கொடுங்களேன். சிஸ்டர், எனக்கு குனிய முடியாது சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் பேக் பெயினா இருக்கு. அப்புறம் ட்ரெயின் என்ன பிற எடுத்துக்கோங்களேன். இவங்க வாட்டர் பாட்டில நான் குனிஞ்சு எடுக்கணுமா? சும்மா எல்லாரும் ஆளை விட்டு பாக்குறாங்க நான் இவங்களுக்கு ஊழியம் பண்றேன். நான் எப்போ பார்த்தாலும் பாருங்க ட்ரெஸ்ஸு கருப்பா தான் போடுவாங்க, சாத்தன மாதிரி. நான்லாம் எப்போதும் வெள்ளைய சொல்லியமா தான் போட்டிருப்பேன். பரிசுத்த குடும்பத்தில் பிறந்திருக்கேன்ல. பாஸ்டர் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு, அவர் சுத்த வேஸ்ட். ஹலோ, சொல்லுங்க. ஓ, வேலைக்காரி வந்திருக்காளா? போன மாசம் சம்பளத்தை கேக்குறாளா? சரி, சம்பளத்தை கொடுங்க, நான் மறந்துடாதீங்க. போன மாசம் ஒரு நாள் வரல, ஞாபகம் இருக்கா? காய்ச்சல்னு வராம விட்டா அந்த சம்பளத்தை கழிச்சிட்டு கொடுங்க, என்ன மறந்துடாதீங்க. அவ அப்புறம் நல்ல லீவ் போட்டு ஏமாத்திடுவா. The next station is Suyanidhipuram. The doors will be opening on the left. நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். சிஸ்டர், தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரா இருக்கக்கூடாதுன்னு வசனத்துல சொல்லியிருக்கு. நீங்க ஏன் இந்த ஸ்டேஷன்ல போய் இறங்குறீங்க? பாஸ்டர், எனக்கு தெரியாத வசனமா? எனக்கு நிறைய ஊழிய வேலை இருக்கு பாஸ்டர், அதை அப்புறம் பாத்துக்கலாம். பாய். பாஸ்டர், உங்களை மாதிரி ஒரு பாஸ்டர் உண்டா? எவ்வளவு கரெக்டா நச்சுன்னு வசனம் சொல்றீங்க. அந்த சிஸ்டர் சரியில்லை பாஸ்டர். தான் பெரிய பரிசுத்தவாட்டின்னு நினைப்பு. ஆனா எச்சி கையில காக்கா கூட ஓட்ட மாட்டாங்க. அவ்வளவு கல்மனசு பாஸ்டர். ஆமா பிரதர், தேங்க்ஸ் பிரதர். உங்களை மாதிரி விசுவாசி எல்லாம் பார்க்க முடியறதே இல்ல. எல்லாம் கலிகாலமா போச்சு. The doors are closing. This train is heading to Oliur. ஏய், இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு ஒளியூர் போக? போர் அடிக்குது. சீக்கிரம் வந்துரும் நினைக்கிறேன்டி. மீடிய பொறுமை முக்கியம், பொறுமையா இருக்கும். சரி, அதை விடு. உனக்கு தெரியுமா, நம்ம சபைக்கு வர்ற ஜூலியட் இருக்கா, அவ பெரிய உலக அழகின்னு நினைப்பு. ஏன் எப்படி சொல்ற? உலக அழகி போட்டிக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவ போட்டுக்கிட்டு வர்ற ட்ரெஸ்ஸும் மேக்கப்பும் அவ எல்லாம் ஒரு விசுவாசியா? ஏய், என்ன சொல்ற? நிஜமாவா? உலக அழகி போட்டிக்கா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா? கேட்கறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சொல்லு. அப்புறம் என்னாச்சு, செலக்ட் ஆயிட்டாளா?
இல்லடி, அதை ஏன் கேக்குற? மேடத்துக்கு தன்னை பத்தி ஒரு பெரிய நினப்பு. அங்க போனா அவளை கிளீனர்னு நினைச்சு டாய்லெட் கிளீன் பண்ண அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்படியா? சூப்பர், சரியான ஜோக்கு. நல்லா வேணும் அவளுக்கு, சரியான தலகன் அவளுக்கு. அட, இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? நான் சொன்னா நீ நம்பவே மாட்டேன். ஆனா நீ யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது, சரியா? எங்க சத்தியம் பண்ணு. நம்ம அர்ச்சனா சிஸ்டர் இருக்காங்க இல்ல, அவங்க ஒரு நாளு. ஆமா, அவங்களுக்கு என்ன? The next station is Purankoralur. The doors will be opening on the left. சிஸ்டர், ஏன் புறங்கூரலூர்ல போய் இறங்குறீங்க? உன் ஜனங்களுக்குள்ளே கோல் சொல்லி தெரியாயாகன்னு வசனம் சொல்லுதில்ல சிஸ்டர். தயவு செய்து புறங்கூரலூர்ல இறங்காதீங்க. பாஸ்டர், இந்த ட்ரெயினும் பிடிக்கல, ஒளியூரும் பிடிக்கல. நான் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கணும். அது வேற எங்கேயும் கிடைக்காது. ஆளை விடுங்க. சிஸ்டர், நீங்களுமா? தூற்றிக் கொண்டு திரிகிறவனோடு கலவாதேன்னு தேவன் சொல்லியிருக்கிறார்ல சிஸ்டர். நீங்களும் இவங்களோட சேர்ந்து இறங்க போறீங்களா? ஓ ஓ சாரி பாஸ்டர், நான் ஏதோ முட்டாள்தனமா முடிவெடுத்துட்டேன். எனக்கு நித்திய சந்தோஷம் தர ஒளியூருக்கு தான் போகணும். பாய் சிஸ்டர், நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. யூ ஆர் சோ போரிங். நான் போறேன். மாஸ்டர், நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த அம்மா எல்லாம் உயிர் வர்றதுக்கு லாய்க்கே இல்லை, சரியான வம்பிலிக்கு. இவங்களை பற்றி யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. The doors are closing. This train is heading to Oliyur. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. இந்த பாஸ்டருக்கு வேறு வேலையே கிடையாது. அதனால தான் எல்லாரும் வரணும்னு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி என்ன பிரதர் வேலை உங்களுக்கு? இன்னைக்கு லீவு தானே? என்ன பிரதர், ஒன்றுமே புரியாமல் பேசுகிறீங்க? இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு தான் வாழ்கிறோம்? நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், காசு நிறைய சம்பாதிக்கணும், ஆடம்பரமாக வாழணும் பிரதர், பெரிய ஆளாக வரணும். அப்போ தான் 4 பேர் நம்மளை பார்த்து மதிப்பாங்க பிரதர். அதை விட்டுட்டு ஒளியூர் அது இதுன்னு சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம் பிரதர். நம்ம பாஸ்டருக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுது? அவர் தொல்லை தாங்க முடியாமல் தான் வந்துட்டேன். இங்கேயும் அதே கதை தான் பிரதர். ஆனால் எனக்கு உங்களை மாதிரிலாம் பெரிய ஆளாலாம் ஆசையெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு இருக்கிறத என்ஜாய் பண்ணணும். பசங்க, பார்ட்டி, ஷாப்பிங்கு, தியேட்டரு அப்படின்னு ஜாலியாக சுற்றணும். அதுவும் இல்லாமல் நான் பாட்டுக்கு இங்கே ஒளியூர் ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டே இருக்கேன். பேசாமல் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி போப்பாரு பார்த்துக்குங்க. நீங்களும் வரீங்களா? பிரதர், கண்டிப்பாக வரேன் பிரதர். வாங்க வாங்க, எந்திரிங்க, இறங்கிடலாம். ஷுவராக தான் சொல்கிறீங்களா பிரதர்? கண்டிப்பாக ஒளியூர் போவேனார்ல பிரதர். என்னை பொறுத்த வரைக்கும் காண்கின்ற உலகத்தை விட்டுட்டு காணாத உலகத்துக்காக ஓடக்கூடாது பிரதர். காண்கின்ற உலகத்தில் நம்மளால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பெஸ்ட்டாக அச்சீவ் பண்ணி பெரிய ஆளாக வரணும் பிரதர். The next station is Ullasapuri. The doors will be opening on the left. பிரதர்ஸ், ஏன் எந்திரிச்சிட்டீங்க? இறங்க போறீங்களா? நம்ம கடைசி ஸ்டேஷன் ஒளியூர்ல தானே இறங்கணும். அது இல்லை பாஸ்டர், அது வந்து பிரதர், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்னு வசனம் சொல்லுதில்ல பிரதர். இல்லை பாஸ்டர், நாங்கள் அடுத்த ரயிலில் திருப்பி வந்துடுவோம். ஏய் சீக்கிரம் போகலாம், பாஸ்டருக்கு மாதம் ஒருத்தருக்குள்ள. ஆமாம் ஆமாம், நல்ல வேலை, தப்பிச்சோம் பொழைச்சோம். சீக்கிரம் இறங்கு. மாஸ்டர், எப்படி சூப்பராக வசனம் சொல்கிறீங்க. யாராவது கேட்டுக்கிறாங்களா? எக்கேடாவது கேட்டு போகட்டும் மாஸ்டர், நீங்கள் விடுங்க. The doors are closing. This train is heading to Oliyur. சிஸ்டர், உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கே. அதுவா சிஸ்டர்? இது ஃபேஷன் புட்டிக்ல வாங்கினேன் சிஸ்டர். இதோட விலை என்னன்னு தெரியுமா? 1500 ரூபாய் சிஸ்டர். ஓ அப்படியா? ஆமா சிஸ்டர். இந்த நெக்லஸ் பாத்தீங்களா? இது 50,000 ரூபாய். இது என்ன பெருசு சிஸ்டர்? அந்த ஷேரன் இருக்காளே, அவ ஒரு வாட்ச் கட்டியிருக்கா. அது அவங்க அப்பா அவ பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்களாம். அதோட விலை என்ன தெரியுமா? 1.5 லட்சமா சிஸ்டர். என்னது, 1.5 லட்சத்துக்கு வாட்சா? அப்படி என்ன வாட்ச் சிஸ்டர் அது? என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. இப்போவே அதை பார்த்து அதை விட காஸ்ட்லியா நான் வாங்க போறேன். சிஸ்டர் உட்காருங்க, நம்ம ட்ரெயின் இன்னும் உடனே போய் பார்த்துக்கலாம். நம்ம ஒளியூர்ல போயிட்டு இருக்கோம் சிஸ்டர். ஒளியூர்ல ரோடெல்லாம் தங்கத்திலே இருக்குமா, அங்க பல விலை உயர்ந்த கற்கள்லாம் இருக்குமா சிஸ்டர். இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு? உட்காருங்க சும்மா. சும்மா கவனம் இருக்க சிஸ்டர். எந்த வேலும் நாளைக்கு தள்ளி போட மாட்டேன். இப்போவே அதை என்னதுன்னு பார்த்து அதை விட காஸ்ட்லியா எங்க அப்பாட்ட சொல்லி எப்படியாவது விரட்டி அடிச்சு வாங்கிட்டு தான் அடுத்த வேலை. The next station is Perumayur. The doors will be opening on the left. சிஸ்டர், பெருமை உள்ளவளுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் சிஸ்டர். கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகாதீங்க. பெருமையூருக்கு போகாதீங்க சிஸ்டர். மாஸ்டர்,
எனக்கு அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கு முடிக்கணும். முடிச்சுட்டு அடுத்த ட்ரெயின்லேயே வந்துடுவேன் பாஸ்டர். ரேடோ வாட்ச் மாடல் நம்பர் 540. இதெல்லாம் ஒரு விசுவாசி மெயினா மினிக்கி பாஸ்டர். இதெல்லாம் தேராத கேஸு பாஸ்டர். தலையை முழுகிடுங்க. நம்ம சிஸ்டரும் தான் இருக்காங்களே, என்ன தாழ்மை என்ன தாழ்மை. தேங்க்ஸ் பிரதர். உங்களை மாதிரி ஒரு சில நல்ல விசுவாசிகளால தான் சபையே ஒழுங்கா நடக்குது. The doors are closing. This train is heading to Oliur. என்ன ஒரு வேர்வை இந்த ட்ரெயின்ல. ஏசியும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன ஒரு வாட்டர் ட்ரெயினோ தெரியல. தரையெல்லாம் பாரு ஒரே அழுக்கு. என்ன ஒரு ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் பாட்டுக்கு நிம்மதியாக என் ரூமில் இருந்தேன். பாஸ்டர் தான் ஒளியூர் போகலாம் வாங்க வாங்கன்னு இழுத்துட்டு வந்துட்டாரு. எனக்கு இதில் எல்லாம் இஷ்டமே இல்லை. நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நல்லா இருந்துட்டு இருக்கோம். இப்போ எதுக்கு இது? சிஸ்டர் கொஞ்சம் இடிக்காமல் உட்காரிங்களா? நானும் அப்போ இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், இடிச்சுட்டே இருக்கீங்களே. பா சரி வந்திருக்கோமே, பாஸ்டர் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்க கூடாதா? ஒன்றும் இல்லை, பசியோட வேற. தூக்கமும் இல்லாமல் எப்போ தான் ஒளியூர் போய் சேருதோ. அங்கே வேற எல்லாம் எப்படி இருக்க போகுதோ தெரியல. ஒழுங்கான சாப்பாடு கிடைக்குமா, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குமா என்னன்னு ஒன்றும் தெரியல. ஏன்டா வந்தோன்னு இருக்கு. ஏன் சிஸ்டர் இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா? நாம தான் ஒளியூர் போக போறோம்ல, அங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது சிஸ்டர். அந்த ஒளியூருக்கு போறதை நினைச்சு நன்றியோட இருந்தா இந்த கொஞ்ச நேரம் கஷ்டம்னா நமக்கு பெருசாவே தெரியாது சிஸ்டர். சிஸ்டர் இப்படி அட்வைஸ் பண்ணுறதை எல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க. எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அட்வைஸ் கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. The next station is Murumuruppu Kottai. The doors will be opening on the left. நான் கிளம்புறேன். எனக்கு இந்த ட்ரெயினும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். சிஸ்டர் எதுக்கு சிஸ்டர் முறுமுறுப்பு கோட்டையில இறங்குறீங்க? எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள்னு வசனம் சொல்லுதில்ல சிஸ்டர். தயவு செய்து முறுமுறுப்பு கோட்டையில இறங்காதீங்க சிஸ்டர். பாஸ்டர் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன ஒரு ட்ரெயினை புக் பண்ணியிருக்கீங்க, ஒரே நாத்தம், ஏசியும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னால் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்க முடியாது பாஸ்டர். நான் ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு இது எல்லாம் பிடிக்கல. இந்த சிஸ்டர் வேற சீட்டில் இடம் இல்லை, வந்து இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சாரி பாஸ்டர், எனக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கணும். ஓகே நான் வரேன் பாஸ்டர். விடுங்க பாஸ்டர், இதெல்லாம் ஒரு விசுவாசியா? தொட்டா குத்தம், எடுத்தா குத்தம், வச்சா குத்தம். இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் முணுமுணுப்பு தான். விட்டு தலுக்கு பாஸ்டர் இதெல்லாம். The doors are closing. This train is heading to Oliur. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒளியூர் வந்துடும். உருப்படாத உங்க அப்பா கிளம்புனா கிளம்புறாரா? பெரிய அதிமேதாவி நினைப்பு மனசுல. இங்கே கடந்து சாகட்டும். அம்மா நீங்க எப்ப பார்த்தாலும் அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கூட கனிவா பேசுறதே இல்லை. அதனாலதான் அவர் கோவம். அதான் வரல. என்னடி உங்க அப்பாவுக்கு பெரிய கோபம்? பைபிள் என்ன சொல்லுது? மனைவி இடத்தில் அன்பா இருங்கன்னு சொல்றாங்க. உங்க அப்பா எங்க அன்பா இருக்காரு? ஒரு அன்பும் கிடையாது. ஏதாவது ஹெல்ப் பண்றாரா? அதுவும் கிடையாது. இந்த தண்ட சொத்துக்கு என்ன கனிய வேண்டியது இருக்கு? வாய மூடுமா. பைபிள்ல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிகள் இருக்கே, அதை நீ பண்றியா? எப்ப பார்த்தாலும் சண்டைதான், சண்டைக்காரி. ஏய் செவிட்லயே உன்னை நல்லா அறிஞ்சிடுவேன். நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா? நீ மட்டும் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ற? பைபிள்ல என்ன சொல்லுது? பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றாங்க. நீ கீழ்ப்படிக்கிறியா? உனக்கு உதவி செய்யணுமா? நானும் உன்ன மாதிரி தானே இருப்பேன். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஏய் போக்கத்தவளே, அப்படியே உன்னை ட்ரெயின் வழியா தூக்கி விசிறி அடிச்சிருவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பிள்ளைகளை கோபப்படுத்தாது இருங்கள்னு பைபிள்ல போட்டிருக்கு. உன்னெல்லாம் ஒளியூர்ல எட்டி உதைக்கதான் போறாங்க. The next station is Sandayur. The doors will be opening on the left. பொடி பொடி போக்கத்தவளே, உங்கூட எனக்கு என்ன பேச்சு? அதை விட எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. இப்போவே இந்த ஸ்டேஷன்ல இறங்கி உங்க அப்பா உண்டு இல்லாம பண்ணிட்டு வரேன் பார். வா என் கூட. சிஸ்டர் எதுக்கு சண்டையூர்ல போய் இறங்குறீங்க? சண்டைக்காரியான ஸ்திரீ ஓயாத ஒழுக்குன்னு வசனம் சொல்லுதே சிஸ்டர். அது கர்த்தருக்கு பிரியம் இல்லையே. தயவு செய்து சண்டையூர்ல இறங்காதீங்க. பாஸ்டர் எனக்கு எங்க வீட்டுக்காரங்களோட பேசுறதுக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால இப்போ நான் ஒளியூருக்கு வரல. அடுத்த ட்ரெயின் பிடிச்சிக்கிட்டா போச்சு. டேய் ட்ரெயினை நிறுத்துங்கடா. ஜோஷ்னா நீயுமா? சாரி பாஸ்டர், நான் சண்டை ஊருக்கு போகல பாஸ்டர். எனக்கு பயமா இருக்கு. நான் ஒளியூருக்கே வர பாஸ்டர். இனிமேல் சண்டை போட மாட்டேன் பாஸ்டர். இந்த அம்மாக்கு மூக்கு மேலே கோவம் வரும். உருப்படாத கேஸ் பாஸ்டர். நீங்க எவ்வளோ பெரிய பாஸ்டரா இருந்து இவ்வளோ மரியாதையா அடக்கமா பேசுறீங்க. ஆமா பிரதர், நீங்க என்ன ரொம்ப உற்சாகப்படுத்துறீங்க. கோபக்காரனோடு நடவாதீங்கன்னு வசனம் சொல்லுது. அந்த அம்மாவோட நமக்கு என்ன வேலை? போய் தொலையட்டும். The doors are closing. This train is heading to Oliur. ஓகே பாஸ்டர், நேற்று காஸ்பல் மீட்டிங் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு பாஸ்டர்? கேட்கவே மறந்துட்டேன். அப்ப ஏன் கேட்குறீங்க பிரதர்?
ஃப்ளையர்ஸ்ல என் போட்டோவை பார்த்தோன்னே கூட்டம் அப்படி ஒரு கூட்டம், ஒரே கைத்தட்டு. கூட்டம் முடிஞ்சோடனே எல்லாரும் என்னோட செல்ஃபியா எடுத்து தள்ளிட்டாங்க போங்க. கர்த்தர் என்னை சூப்பரா உயர்த்திட்டாரு. சூப்பர் பாஸ்டர், உங்களை மாதிரி ஒரு தேவ மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. தேங்க்யூ பிரதர். The next station is Pugal Malai Puram. The doors will be opening on the left. பிரதர், எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு. இந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டு நான் அந்த வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ட்ரெயினை பிடிச்சு வந்துடுறேன். பாஸ்டர் நீங்களுமா? அது ஒரு ரொம்ப முக்கியமான வேலை, இல்லைன்னா போக மாட்டேன். நான் போயிட்டு கரெக்டா வந்துடுறேன். என்னை ரிசீவ் பண்றதுக்கு மாலை மேல தாளத்தோட ரெடியா இருங்க. ஒளியூர்ல வரேன். இவரெல்லாம் ஒரு பாஸ்டரா? 4 வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு மற்றவங்களை அரட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ சாயம் எடுத்து போச்சு பார்த்தீங்களா? கவலைப்படாதீங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன். The next station is Maimalapuri. The doors will be opening on the left. என்னது, மாயமாலப்புறமா? ஒரு நிமிஷம், நான் கீழே இறங்கி தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். ட்ரெயின் கிளம்பிட்டா பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். என்னது இப்படி எல்லாரும் போயிட்டாங்களே? ஒளியூருக்கு போற ட்ரெயின்ல பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ஒளியா இருப்பாங்க, ஜீசஸ் மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் இப்படி இருள்ல இருக்கிறாங்களே. இவங்க சொல்றத நம்பி நான் எப்படி ஒளியூருக்கு வர்றது? எங்க சொந்தக்காரங்களே இவங்களை விட பெட்டரா இருப்பாங்க போல இருக்கு. அப்படி நினைக்காத லக்ஷ்மி, ஜீசஸ் ரொம்ப நல்லவர். அவர் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறாரு. அவர் அவரோட அன்பு அவர் பிள்ளைகள் மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை நேசித்தது போல நீ பிறரை நேசின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம ஜனங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் சோ சேட். நீ ஒளியூருக்கு வந்து பாரு, அங்க லைட்டுக்கு சன்னோ மூனோ தேவையில்ல. அங்க தேவனோட மகிமை தான் பிரகாசிக்கும். ஜீசஸ் தான் அங்க ஒளியா விளக்கா வெளிச்சமா இருப்பாரு. அங்க நித்தியமா நம்ம இயேசுவோட அரசாளுவோம். ஆனா இவ்வளவு ஒரு நல்ல சான்ஸ இப்ப இறங்கி போன எல்லாரும் மிஸ் பண்ண போறாங்களே, அதுக்கு என்ன பண்றது? அதுவும் இதுதான் கடைசி ட்ரெயினா இருந்தா அவங்களோட நிலைமை எல்லாம் என்ன? ரொம்ப பரிதாபம். ஆமா, இதுவே கடைசி ட்ரெயினா இருந்தா அவங்க அப்புறம் ஒளியூருக்கே வர முடியாது. அவங்க இறங்கின ஊர்ல கைவிடப்பட்டுருவாங்க. பாவம்ல அவங்க எல்லாம். நம்ம அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் ட்ரெயின்ல எல்லாரும் ஒளியூர் வந்து சேரணும்னு ப்ரே பண்ணிக்குவோம். வாங்க எல்லாரும் ப்ரே பண்ணலாம். The next and the last station is Oliyur. The doors will be opening on the right. ஹே, ஒளியூர் வந்துடுச்சு. இனிமே நமக்கு நிச்சயமா சந்தோஷம் தான். வாங்க எல்லாரும் போய் கிறிஸ்து இயேசுவை பார்க்கலாம். நாங்கெல்லாம் ஒளியூர்ல இறங்க போறோம். நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? வழியில நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். வேற எங்கேயும் போகாம ஒளியூருக்கு வரல கவனமா இருங்க. ஆவியானவரோட ஆல்வேஸ் கனெக்டடா இருங்க. அவர் பத்திரமா உங்களை ஒளியூருக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. பாய்.